இன்னைக்கு பிக் பாஸ் லைவ்ல ஒரே டாபிக் தான் சுத்தி பேச பொருள் ஆயிட்டு இருக்கு. பிஆர் அப்படின்றது தான். அதுல தீபக் பல உண்மைகளை உடைச்சிருக்கார். இன்னொரு பக்கம் சௌந்தர்யாவும் பல விஷயங்கள் பேசியிருக்காங்க. அது என்ன ஏதுன்றதை டீட்டெயிலா பார்த்துடலாம். வணக்கம் மக்களே, நேஷனல் உச்சில இருந்து உங்கள் மணிவண்ணன். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பல பேர் வீடியோ பார்க்குறீங்க, லைக்கே போடாமல் வீடியோ பார்க்குறீங்க. லைக் போட்டு வீடியோ பார்த்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது தான். ஃபர்ஸ்ட் ராயன் என்ன சொல்றாரு, கிச்சன் ஏரியாவில் உட்காந்துட்டு ஜாக்லின் கிட்ட சொல்றாரு, மொத்துக்கும் பயங்கரமான பிஆர் இருக்கு, இதெல்லாம் இருக்கு, அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னவொடனே ஜாக்லின், நம்மலாம் என்னடா பண்றது, ஒண்ணுமே இல்லாம நான் என்ன பண்றது, அப்ப நம்ம எதுக்கு தான் இருக்கோம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் ஜாக்லின் பேசிட்டு இருக்காங்க. எல்லாருக்குமே இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. ஐ மீன் என்னன்னா, மெஜாரிட்டி ஆஃப் த கண்டஸ்டன்ஸ் வீட்டில் கொடுத்துருப்பாங்க. எய்தர் ஏஜென்சியா இருக்கலாம், இல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொடுத்து எனக்காக போஸ்ட் போடுங்க, எடிட் பண்ணுங்கன்ற மாதிரி பல விஷயங்கள் பண்ணியிருக்கலாம். எல்லாருமே அதை ப்ரொமோட் பண்ணுவாங்க. ஸோ கண்டஸ்டன்ஸா போனோடனே. ஆனா என்ன, ஒருத்தர் ஹெவி டாமினேஷன்ல இருக்கும்போது ஒரு பெரிய ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணுது அப்படின்றத மேஜர் பாயிண்டா இருக்கு. இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமா ஆகும். இப்ப இவங்க வீட்டுக்குள்ள பண்றது ஒண்ணு இருக்குல்ல மக்களே, அது பண்றத எடுத்துட்டு போய் அதிகமா இது பண்ணும்போது அப்படியே இன்ஃப்ளூயன்ஸால ஓட்டு போட முடியுது. பிஆர் ஏஜென்சியால ஓட்டு போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா டவுட். ஆனா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நிறைய பேர் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத நான் பாக்குறேன். ஒண்ணு, பிஆர் ஏஜென்சி, பிஆர் வச்சுட்டு இருக்கோன்னா கண்டஸ்டன்ஸாவே சேர்க்காதீங்க, வீட்டுக்குள்ளேயே அனுப்பாதீங்க. ஒன்று, பிக் பாஸ் டீமுக்குள்ளேயே அனுப்பாம அப்படியே கட் அண்ட் ரைட்டா முடிச்சு விட்டுருங்க. அப்போ பிஆர் இந்த வீட்டில் எவனுக்கு இல்லையா அவனுக்கு டைட்டில் கொடுத்துட்டு போயிருங்க. அப்படி கொடுங்க, நியாயமா இருக்கும். ஒன்று, பிஆர் இல்லாதவனுக்கு டைட்டில் போகணும். அப்படி பண்ண நியாயமா இருக்கும்ன்ற மாதிரி நான் சொல்றேன். அதுல ஃபர்ஸ்ட் வந்து ராயன் சொல்லிடுறாரு, எனக்கு பிஆர் டீம் வந்து இல்ல, நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்லி அந்த வீடியோஸ்லாம் எடிட் பண்ணி போட சொல்லியிருக்கேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட தான் கொடுத்துட்டு வந்திருக்கேன்ற மாதிரி ராயன் அவருடைய தரப்ப சொல்லிடுறாரு. இன்னொரு பக்கம் தீபக் என்ன சொல்றாருன்னா, எனக்குலாம் இது யாருக்கிட்டையும் கொடுக்காம தான் நான் வந்திருக்கேன், சோசியல் மீடியா ஹேண்டிலும் கொடுக்கல, என் போனையும் நான் யாருக்கிட்டையும் கொடுக்கல, அது இந்த போனு கூட என் பிக் பாஸ் செட்ல தான் இருக்கு, கொடுத்துட்டு வந்திருக்கேன் அப்படின்னு. உங்க ஒய்ஃபுக்குலாம் பாஸ்வேர்ட் தெரியாதாங்க? நான் என்னடா தெரியும், அதெல்லாம் நான் இல்லவே இல்லடா, தெரியவே தெரியாதுடா. அவங்க கிட்ட பேங்க் அக்கௌண்ட், ஏடிஎம் இது எதுவுமே கொடுக்காம தானே நான் வந்திருக்கேன், ஓடிபி கூட என் போனுக்கு தான் வரும், அது எதுவுமே நான் தராம தானே வந்திருக்கேன், அப்புறம் எப்படி சோசியல் மீடியாலாம் கொடுக்க முடியும், நான் கொடுக்க வேண்டாம், இது என்னோட முடிவுன்ற மாதிரி தீபக் சொல்றாரு. சூப்பர் நைஸ். அப்படி எனக்கு தெரிஞ்சு இது பிஆர் இல்லாதவங்க டைட்டில் வின் பண்ணோம், பிஆர் இல்லாதவங்க டைட்டில் இது பண்ணோம் அப்படின்னு ஜெயிச்சிங்கன்னா தீபக் கொடுத்து விடுங்க. தீபக் கொடுத்தா டைட்டில் டிசர்விங் கேண்டிடேட்டாவும் இருக்காரு, டைட்டில் கொடுத்தாலும் எல்லாரும் அக்செப்ட் பண்ணி ஏத்துக்கிற நிலைமையிலும் இருக்காங்க. அப்படி கொடுத்தா கூட எனக்கு ஓகே தான் அப்படின்றத நான் சொல்லிக்கிறேன். ஓகே, அடுத்து சௌந்தர்யா வெளியே கார்டன் ஏரியில போயிட்டு பேசுறாங்க. அப்படியே இவனுங்களுக்கெல்லாம் பிஆர் டீம் இல்லாத மாதிரி பேசுறானுங்க. வச்சுட்டு வந்தா என்ன தப்பு, என்னடா தப்பு அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. மேடம் வச்சுட்டு வந்து என்ன தப்புன்னு வேற தெனாவட்டா வேற பேசுறீங்களா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஓகே, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் சௌந்தர்யா அழுகுறாங்க. ரயன் போயிட்டு கன்சோல் பண்ணிட்டு, ஏன் அழுவுற, எதுக்கு அழுவுறன்ற மாதிரி கன்சோல் பண்ணும்போது, இல்ல நீ பிஆர் டீம் வச்சிருக்கிறது உனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா இருக்கு, எங்களை விட உனக்கு பெரிய அட்வான்டேஜா இருக்கு, ஸோ அதனால உனக்கு பயங்கரமா ப்ரொமோஷன், பயங்கரமா ட்ரெண்டிங் ஆகிறது பெரிய அட்வான்டேஜ் தானே, அது வந்து உன் தப்பு கிடையாது அப்படின்றதையும் சொல்றாரு. அது தப்புன்னு நம்ம சொல்ல முடியாது, பட் இருந்தாலும் உனக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் இருக்கு அப்படின்றத ஓப்பனா உடைச்சு விட்டுறாரு. உடனே அந்த இடத்துல தீபக்கும் வந்து பேசுறாரு, நான் பிஆர் டீம் வைக்காதது அது என் விஷயம், அது என்னோட தனிப்பட்ட விருப்பம், நீ வச்சது அது உன்னோட தனிப்பட்ட வரும், இது கேள்வி கேட்கறதுக்கான ரைட்ஸோ உரிமையோ யாருக்கும் கிடையாதுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட பேசுறாரு. அது அவருடைய விருப்பம், அவர் வேலிடா சொல்லிடுறாரு. அப்ப வந்து சொல்றாங்க சௌந்தர்யா, ஒரு கட்டத்திற்கு மேல நான் எப்படி வரணும்னே தெரியல, எப்படி ஒரு கட்டத்திற்கு மேல நான் எப்படி மேல வரணும் அப்படின்றது தெரியலையே அப்படின்ற மாதிரி பேசுறாங்க. ஸோ இப்போ இதுல எல்லாரும் என்ன ஹைலைட் பண்ணிடுவாங்க, பிஆர் டீம் வச்சுதான் இவ்வளவு தூரம் வந்திருக்கனா, இவ்வளவு தூரம் டிராவல் ஆயிருக்கனான்ற போது எனக்கு கொஞ்சம் வருத்தமா இருக்கு, ஃபீலிங்கா இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் பேசுறாங்க. அப்படின்னும் போது உடனே தீபக் சொல்றாரு, எனக்கு நான் ஒன்னே ஒன்று தான் யோசிச்சேன், எனக்கு ஆர்கானிக்கா இருக்கணும், ஜென்யூன் ஃபாலோவர்ஸா இருக்கணும், என்னை பிடிச்சிருந்தா அதை சார்ந்து அக்செப்ட் பண்ணிக்கணும்ன்றதான் எனக்கு வேணும், அதனாலதான் நான் பிஆர் வைக்கவே இல்லை. ஸோ என்ன ஏன் வைக்கலன்னு கேட்கவும் முடியாது, கேட்கறதுக்கு என் பையனுக்கு, என் ஒய்ஃபு, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு மட்டும் தான் உரிமை இருக்கு, வேற யாருக்குமே உரிமை இல்லை, இது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, என்னோட டிசிஷன்ன்றதை சொல்லிடுறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், இது என்ன சார்ந்து இருக்கு, ஒரு மூவி ப்ரொமோஷனோ ஒரு மூவி நான் அடிக்கிறேன்னா அப்ப அதுக்கு வைக்கிறது வேறு, ஆனா இதுக்கு வைக்கிறது வேறு, இது என்ன பிடிச்சிருந்தா பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி சில விஷயங்கள் சொல்றாங்க. ஓகே, அப்ப சௌந்தர்யா சொல்றாங்க, ப்ரொமோஷன்ஸ் எல்லாம் நல்லா பண்றாங்க, 7 years வந்து நான் கஷ்டப்பட்டிருக்கேன், இந்த மாதிரி ரீச் ஆனா தானே, ப்ரொமோட் பண்ண தானே நான் போய் சேர முடியும், ரீச் ஆக முடியும், போய் சேர முடியும், அதனால தான் டீம் வச்சுட்டு வந்தேன் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா சொல்றாங்க. எப்படி ப்ரொமோட் பண்ண தானே போய் சேர முடியும், ப்ரொமோட் பண்ண தானே ரீச் பண்ண முடியும், இதுல என்ன தப்பு இருக்கு, நான் அப்படிதான் பண்ணேன்றதையும் ஓப்பனா வச்சுக்கிறாங்க. ஓகே, அடுத்து இங்க வெளியே உட்காந்து எல்லாரும் அட்வைஸ் பண்ணிட்டு வராங்க. வீட்டுக்குள்ள வந்து அயன் பண்ணும்போது திரும்ப எமோஷனலா பிரேக் டவுன் ஆயிட்டு அழுகுறாங்க. அப்ப சொல்றாங்க, ஐ மீன் என்னன்னா, நான் இந்த வீட்டுல சீரியல் பண்ணல, மூவி பண்ணல, இது எதுவுமே பண்ணல, நான் ரீச் ஆகுறதுக்கு வேற என்ன பண்ண முடியும், 7 வருஷ கனவு, நான் என்ன பண்றது, பிஆர் டீம் தான் வச்சேன் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு ஒரு டவுட், மேடம் சீரியல் பண்ணல, படம் பண்ணல, ஆனா வெப் சீரிஸ் பண்ணீங்கல்ல,
வெப் சீரிஸ் பண்ணீங்களா இல்லையா அதை மட்டும் சொல்லிடுங்க. அதை மட்டும் ஏன் மூடி மறைக்கிறீங்க? ஒன்று சொன்னால் எல்லாத்தையுமே சொல்லுங்க, இல்லைன்னா ஏன் அதை மறைக்கணுன்ற? சீரியல் பண்ணல அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க, அதுக்கப்புறம் படம் பண்ணல அக்செப்ட் பண்ணிக்கிறேங்க, ஆனால் வெப் சீரிஸ் பண்ணீங்களா இல்லையாங்க? அந்த ட்ரிப் அந்த இது இல்லாமல் பயங்கர ட்ரெண்டிங் ஆகிட்டுருங்க, வேற மாதிரி ஆஃபீஸு, அது நீங்கள் பண்ணலீங்களாங்க? இதில் சீரியல் பண்ணால் தான் தெரியும், படம் பண்ணால் தான் தெரியும், வெப் சீரிஸ் பண்ணால் தெரியவே மாட்டாங்களா? மக்கள் மத்தியில் போய் சேர மாட்டாங்களான்ற ஒரு கேள்வி இருக்குது. அது அவங்க சொன்னதை சொல்கிறேன். மற்றபடி வெளியே என்னெல்லாம் நடந்திருக்கோ அப்படின்ற மாதிரி அவங்களே ஓப்பனாக ஒத்துக்கிற தருணங்கள் நம்மளால் பார்க்க முடியுது. என்னை பொறுத்தவரை சிம்பிளுங்க. பிஆர் டீம் வச்சுட்டு இருந்தா, எல்லாரும் பிஆர் டீம் வச்சுட்டு இருந்தா ஃபேர். எப்படி இந்த வீட்டில் இருக்கிற அனைத்து கண்டஸ்டன்ஸும் எல்லாருக்கும் பிஆர் இருந்தால் ஃபேர். அதில் சில பேர் இருந்து இல்லாமல் இருக்கல, அப்போ வந்து அது ஈக்குவலைஸ் ஆகலை, அன்பேலன்ஸாக இருக்குன்னு நான் பார்க்குறேன். அப்படி பிஆர் இருக்கவங்களாம் ஜெயிக்கவே கூடாது. இதுவே பண்ணக்கூடாதுன்னா யார் பிஆர் இல்லாமல் ஒரு நல்ல கண்டஸ்டன்ஸாக இருக்கவங்களோ உங்களுக்கு டைட்டில் கொடுத்துட்டு போங்க. அடுத்த சீசன் ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணுங்க. பிஆர் இல்லாமல் நிஜமாக வந்து மக்கள் மனதை கவர்ற நபருக்கு டைட்டில் போகணுன்ற மாதிரி ஒரு எக்ஸாம்பிளை செட் பண்ணினா நல்லா இருக்கும். வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குதுன்றது. அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். பை கைஸ்.